கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்கணும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது சாதாரணம் இல்லை. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிற வாழ்க்கை. ஆண்டவருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டு ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை. கற்றுக்காமல் எதுவுமே ஆண்டவருக்காக நம்ம செய்ய முடியாது. ஆண்டவருக்குள்ளே இப்போ மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்னா டெய்லியும் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். எதை கற்றுக் கொடுக்கணும்? எசப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய வல்லமை எனக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய அதிசயங்களை நான் பார்க்கணும், எனக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு ஆண்டவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும்படியா சீசர்கள் கேட்குறாங்க. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாருங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்குறாரு. யார் கேட்குறாங்க? சீசர்கள். பாருங்கள், அத்தனை நாள் சீசர்கள் கூட தான் இருக்காங்க. ஏசப்பா கூட தான் இருக்கிறாங்க. ஏசப்பா கூட தான் நடக்கிறாங்க. ஏசப்பா போடுற சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. ஆண்டவரோடு தான் சஞ்சரிக்கிறாங்க. ஆண்டவரோடு தான் வாழ்கிறாங்க. அப்புறம் அவர் செய்கிற அற்புதத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணி தெரியல, ஜெபிக்க தெரியல. யோவான் கூட சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்படியா இந்த சீசர்களுக்கு என்ன பண்ண தெரியல, ஜெபிக்க தெரியல. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணலன்னா உடனே கோவிச்சுக்கல. என் கூடவே தான் இருக்கிறீங்க, இன்னும் ஜெபம் பண்ண தெரியலையா, என்னடா ஆளுங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவப்படல. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப 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 நல்ல ஆண்டவர். அவர் பாருங்கள், உடனே கற்றுக் கொடுக்குறாரு, ஜெபத்தை கொடுக்குறாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகுது. 2வது வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமான ஜெபத்தை இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கணும், கருத்தாக, ஊக்கமாக, சுருக்கமாக ஜெபிக்கணும். சொன்ன விண்ணப்பம் என்னவோ அதை விட்டு கவனித்து நம்ம ஜெபிக்கணும். அதுதான் நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியமாக இருக்குது. வீண் வார்த்தைகள் அனுப்பாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, ஆண்டவர் என்ன விண்ணப்பத்தை சொல்லி நம்மளுடைய ஏவுறாரோ அந்த விண்ணப்பத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட விரும்புகிற காரியமாக இருக்குது. இப்படி ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி கற்றுக்குங்க. ஜெபிக்க கற்றுக்குங்க, பாட்டு பாட கற்றுக்குங்க, வேதத்தை படிக்க கற்றுக்குங்க, ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல, சுவிசேஷத்தை சொல்ல கற்றுக்குங்க. ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் கேளுங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட அதை கேட்குறேன். ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுத்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியே ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.